ஓகே, இந்த வருஷம் முடிய போகுது அப்படின்னாலே நிறைய பெரிய யூடியூபர்ஸ் வந்து ஸ்மார்ட் ஃபோன் அவார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வைப்பாங்க. அந்த மாதிரி MKBSTயோடைய வீடியோ அவார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு, தட் மீன்ஸ் மொக்க ஃபோன் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து அவர் OnePlus 10Tக்கு கொடுத்துருந்தாரு. இதுக்கு OnePlus USAவும் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து இந்த விஷயத்தை அடுத்த வருஷம் மாற்றி காட்டுறோம் அப்படின்ட்டு OnePlus 11 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நல்ல விஷயம் தானடா அப்படின்னு, நல்ல விஷயம் தான். ஆனால் அந்த ட்வீட்டை அவங்க ஐஃபோன்லேருந்து போட்டிருக்காங்க. அதையும் அவர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருந்தாரு. இதை வச்சு கொஞ்சம் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மென்ஷன் பண்ணியிருந்த ஃபோன் OnePlus 11. அந்த OnePlus 11உடைய ஸ்பெக்ஸ் இப்போ என்னன்னு தெரிய வந்திருக்கு. அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இந்த OnePlus 11 பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் ரேஞ்சில் உள்ள ஒரு ஃபோன் தான். இதில் இதோட நிறையவே லீக் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துருந்துச்சு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் மேட்ரு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இந்த கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஃபோனில் வந்து நமக்கு 6.7 inches கொண்ட 2K AMOLED டிஸ்பிளே இங்கே கொடுக்க போகிறாங்க. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் போகும். இதில் வந்து LTPO 3.2 டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. LTPOனா ஒன்றும் கிடையாது, நீங்கள் யூஸ் பண்ணாதப்போ ரெஃப்ரெஷ் ரேட்டை அது மொத்தமாக குறைச்சிடும். நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப ரெஃப்ரெஷ் ரேட்டை டக்குன்னு உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு பேட்டரி லைஃப் சேவ் ஆகும். இந்த டெக்னாலஜி LTPO 2.2 தான் போன வருஷம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ LTPO 3.0 இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? அதுபோக இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் வந்து 1300 nits வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம். அடுத்து இந்த ஃபோனில் உள்ள ப்ராசஸர் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வழக்கம் போல ஸ்னாப்டிராகனுடைய ஃப்ளாக்ஷிப்பான ஸ்னாப்டிராகன் 8 Gen 2 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Gen 1ஓட கிட்டத்தட்ட 30% அதிகமாகவே பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ட்டு இதே சிப்போட வந்து மற்ற ஃபோன்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். ப்ளஸ் கம்பேரிட்டிவ்லி Gen 1 கம்பேர் பண்ணும்போது Gen 2 அந்த அளவுக்கு ஹீட்டிங்கும் ஆகிறது இல்லை, ரொம்பவே ஸ்டடியான பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே இது ஒரு சூப்பரான விஷயம். ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் இருக்கு. ஓகேவா? அந்த ப்ராசஸர் தான் இந்த ஃபோன்லேயே இருக்கு. அடுத்து RAM வந்து பார்த்தீங்கன்னா LPDDR5X RAM யூஸ் பண்ண போறாங்க. UFS 4.0 டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. UFS 3 தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருந்துச்சு. இப்போ அடுத்த ஒரு வருஷம்னா 4க்கு கொண்டு வந்திருக்காங்க. இதுவுமே நல்ல விஷயம். நம்மளால இன்னும் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ஸ்டோரேஜ் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து வழக்கம் போல Android 13 இதில் இருக்க போது. Android 13 அப்படின்றப்ப இவங்க அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னா 14, 15, 16 வரைக்கும் வரலாம். கேமராஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 3 கேமரா இருக்க போகிற மாதிரி தெரியுது. 3மே சோனி சென்சார் மாதிரியும் தெரியுது. இது வந்து ஒரு சூப்பரான விஷயம். பிரைமரியா நமக்கு 50 MP IMX 890 அப்படின்ற ஒரு சென்சார் வரப்போகுது. இதுல OSம் உண்டு. தென் செகண்டரியா 48 MPக்கான IMX 581 அப்படின்ற ஒரு சென்சாரும், மூணாவதா 32 MP கூடிய IMX 709 அப்படின்ற ஒரு சென்சாரும் வரப்போகுது. மேபி எனக்கு தெரிஞ்சது பிரைமரி, அல்ட்ரா வைட், அப்புறம் டெலஃபோட்டோ லென்ஸ் இந்த காம்பினேஷன்ல இருக்கும். ஸோ இதுல இருந்தால் தான் ஒரு ஃபிளாக்ஷிப்புக்கு அது அழகு அப்படின்னு சொல்லலாம். இதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 16 MPக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. இதுல எனக்கு எதுவும் பெரிய அப்கிரேட் இருக்கிற மாதிரி தெரியல ஸ்பெக்ஸ் வைஸா பாக்குறப்ப. ஸோ வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தென் அடுத்து இந்த ஃபோனுக்கு IP54 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 54 அப்படின்றது கம்மி மாதிரி தான் தெரியுது. பட் ஸ்டில் ஒன்றுமே இல்லாததுக்கு இது ஒன்று கொடுத்துருக்கிறது, இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4870 mAh இருக்க போது, 100 வாட் சார்ஜிங் இருக்க போது. ஸோ கிட்டத்தட்ட 5000 mAh பேட்டரி ப்ளஸ் 100 வாட் சார்ஜிங் அப்படின்றப்ப கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்குள்ள உங்களால் இந்த ஃபோனை ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும். நல்ல விஷயம். அடுத்து இந்த ஃபோனோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.53 mm திக்னஸ் இருக்க போது. வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா 208 கிராம் வெயிட் இருக்க போது. ஸோ இப்போ வர எல்லா ஃபோன்ஸுமே பார்த்தீங்கன்னா 200 கம்மியாக இருந்தாலே அது ஒரு வெயிட்லெஸ் ஃபோனுன்னு சொல்கிற மாதிரி எல்லா ஃபோனுமே 200க்கு அதிகமாக தான் கிட்டத்தட்ட போகுது. இந்த ஃபோனுமே உங்களுக்கு 200க்கு அதிகமான கிராமில் தான் இருக்க போகுது. தென் ஹாப்டிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இதில் பயோனிக் மோட்டாருக்கு யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்க போது அது யூஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஸோ இதே மென்ஷன் பண்ணிக்கிறேன். தென் கடைசியாக அதில் ப்ளூடூத் 5.3 வெர்ஷன் சப்போர்ட் பண்ண போது, Wi-Fi 6 சப்போர்ட்டும் இதில் உண்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த OnePlus 11உடைய ஸ்பெக்ஸு. இதை வச்சு பார்க்குறப்ப இது எந்த அளவுக்கு ப்ரைஸில் இந்தியாவுக்கு வரப்போகுது அப்படின்றத பொறுத்தா இருக்குது. ஸோ இந்த ஃபோன் வந்து 50,000 பட்ஜெட்குள்ளே இருந்து அந்த விண்டேஜ் ஆக்சிஜன் வாய்ஸ் இல்லை, அது வர வாய்ப்பு இல்லை. அந்த கலர் வாய்ஸ் சாயல் தெரியாத ஆக்சிஜன் வாய்ஸ் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த ஃபோன் கொஞ்சம் நல்லா சேல் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் திஸ் இஸ் ஆர் வே ஃப்ரம் ஆர் வி டெக் தமிழ் சைனிங் ஆஃப்.